விண்வெளிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு அப்புறம் வந்திருக்காங்க ஒரு வீர மங்கைன்னு சொல்லணும், சுனிதா வில்லியம்ஸ். ஜென்ரலாக விண்வெளிக்கு போயிட்டு 9 மாதங்கள்லாம் இருக்க முடியுமா? எப்படி எவ்வளோ சேலஞ்சஸ்ஸு, என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கும், இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் சொல்லலாம். சுனிதா வில்லியம்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனாட். ஓகே, யூஎஸில் சேர்ந்து அவங்க வந்து ஸ்பேஸுக்கு போயிருந்தாங்க, விண்வெளிக்கு போயிருந்தாங்க. போயிட்டு என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு கோளாறுனால அவங்களால எர்த்தோட கனெக்ட் பண்ண முடியல. அவங்க கொஞ்சம் தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்களோட கனெக்ஷன் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள அந்த கனெக்ஷன் திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகி அவங்க திருப்பி கொண்டு வர நிகழ்ச்சி இந்த டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாதங்கள். எத்தனை? 9 மாதங்கள். 9 நாட்கள் இல்லை, 9 மாதங்கள். 9 மாதங்கள் கிட்டத்தட்ட இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் ஆகும்ல, அவ்வளவு டைம் வந்து அவங்க விண்வெளியில் தனியாக வந்து ஒரு பெண்மணியாக வந்து இருந்து திருப்பி இப்போ வந்து இறங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேச போகிற அந்த ஸ்பேஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும், ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பெரிய கடல் சேலஞ்சஸ். ஓகே, ஒரு அறிவுபூர்வமாக ஒரு சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக ப்ளஸ் ஹெல்த் கன்சர்ன்ஸாக வந்துட்டு இந்த டாப்பிக்கை வந்து நம்ம கொண்டு போய் பேசலாம் அப்படின்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றுங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மலை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பருவதமலை ஏறுறோம். ஓகேங்களா, நம்மளோட கடபார் பாதை போகிறோம். அதுவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதோட ஒரு பெரிய மலை மவுண்ட் எவரெஸ்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம உலகத்திலே ஒரு பெரிய பீக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போகிறோம். இந்த ஷெர்பான்னு ஒருத்தர் கூட வராரு. சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓகேங்களா, மவுண்டன் சிக்னஸ்ன்னு சொல்லிட்டு ரத்த அழுத்தம் வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துட்டு ஒரு மவுண்டன் ஏறும் போதே, அதாவது ஒரு மலையை ஏறும் போதே நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஒரு 8000 அடி 8000 ஃபீட்டுக்கு. ஆனால் இப்போ எங்கே போகிறோம்? ஸ்பேஸ். ஓகேவா, விண்வெளிக்கு போகிறோம். விண்வெளிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு நிறைய ஆங்கிளில் பேசலாம். முதல் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே உங்களுக்கு சன்னே கிடையாது. சன்னு என்னது? சூரியன் இருக்குது. ஆனால் அந்த சூரிய ஒளின்றது வந்து இப்போ காலையில் இப்போ நைட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. நம்ம இயற்கை, நம்ம பாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு பயாலஜிக்கல் கிளாக்கில் வேலை செய்யுது. இப்போ காலையில் டைமில் எல்லாருமே எழுந்துக்கிறோம், நைட் டைமில் எல்லோரும் தூங்குகிறோம். எப்படி அது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சன்னோட அந்த ரேஸ் படுறதுனால நம்ம பிரெயின் மெலட்டோனின் என்ற ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணாது. சன் ரேஸ் போனதுக்கப்புறம் மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்றதுனால தான் அந்த தூக்க சைக்கிளே வருது. ஆனால் ஸ்பேஸுக்கு போகும்போது இந்த சன்ன்றது டோட்டலாக 9 மாதம் அவங்களுக்கு இல்லைன்னும் போது இந்த பயாலஜிக்கல் சைக்கிளே அடிபட்டு போகுது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது? இந்த தூக்கமின்மை அப்படின்றது ஒரு முக்கியமான இஷ்யூவாக ஏற்படுது. ரெண்டாவது, இந்த சூரிய ஒளி சன்னு தான் நம்ம உடம்புல பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கிது. அப்போ அந்த சூரிய ஒளியே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் விட்டமின் டி எவ்வளோ குறைபாடு இருக்கும். விட்டமின் டி தான் என்ன எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலும்பு பகுதிக்கு, நம்மளோட போன்ஸ்க்கு, ஓகே, நம்மளோட பிளட்டோட ஜென்ரல் ஃபங்க்ஷனிங்க்கு அப்படின்ட்டு பல்வேறு ஃபங்க்ஷன் விட்டமின் டிக்கு இருக்குது. அப்போ அவங்க எலும்புகள் எவ்வளோ வீக்காக இருக்கும், இது ஒரு ஆங்கிளில் பேசலாம். ரெண்டாவது ஆங்கிளில் எடுத்துக்கிட்டோம்னா, விண்வெளிக்கு போகும்போது அங்கே கிராவிட்டியே கிடையாது. கிராவிட்டின்னா என்ன? இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நிற்கிறோம். ஓகே, பறந்துக்கிட்டு இல்லை. கரெக்டாக ஏன் நிற்க முடியுதுன்னா, எர்த்துக்குன்னு இருக்கிற அந்த கிராவிட்டி, அந்த மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி தான் நம்மளுக்கு. நம்ம எந்த விஷயம் நம்ம தூக்கி போட்டால் கூட உடனே கீழே வருது. ஏன் வருது? கிராவிட்டி அதை திருப்பி இருக்குது. ஓகே, ஆனால் எர்த்தை விட்டு வெளியே போயிட்டோன்னா அந்த கிராவிட்டின்றது கிடையாது. அப்போ என்ன ஆகுது? கிராவிட்டியே இல்லைன்னா நம்ம அப்படியே மிதந்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த ஸ்பேஸில் இருக்கவங்களாம் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, நிறைய படம், இந்த இன்டர்ஸ்டெல்லார், ஸ்டார் வார்ஸ், இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் இருக்கிறவங்க அப்படியே பறந்துக்கிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே கிராவிட்டின்றது வந்து கிடையாது அப்படின்றதால. அப்போ கிராவிட்டி இல்லை அப்படின்னும் போது, அந்த மைக்ரோ கிராவிட்டி வந்து இல்லைன்னும் போது, மைக்ரோ கிராவிட்டி நம்ம உடம்புல என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி இருந்ததா, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த கிராவிட்டி இல்லாமல் இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் பாதிக்குதுன்னா, நம்ம இருதயத்தை பாதிக்குது, நம்ம நுரையீரலை பாதிக்குது, நம்ம மூளையை பாதிக்குது, நம்ம ரத்தத்தை பாதிக்குது, நம்ம எதிர்ப்பு சக்தியை பாதிக்குது அப்படின்ட்டு பல்வேறு கோணத்தில் இந்த கிராவிட்டி நம்மளை பாதிக்குது. அப்போ இந்த கிராவிட்டி வந்து இன்டைரக்டாக பிரெயினை பாதிக்கும் போது பிரெயினோட ப்ரெஷர் ஏறக்கூடும். ரெய்ஸ்டு இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாந்தி, மயக்கம், இது மாதிரி விஷயங்கள், தலைவலி, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இருதயத்தை அந்த மைக்ரோ கிராவிட்டி எஃபெக்ட்னால இருதயத்தோட ஸ்பீடு குறையுதுங்க. நார்மலாக 60லேருந்து 100 துடிக்கக்கூடிய அந்த இதயம் வந்துட்டு அந்த ஸ்பீடு, ரத்த ஓட்டத்தோட ஸ்பீடு குறையும் போது பிபி குறையுது, பிளட்
பிளட் ப்ரெஷர் கம்மியாகுது, ரத்த அழுத்தம் கம்மியாகுது. அப்போ ரத்த அழுத்தம் ரொம்ப கம்மியாகும் போது மயக்க நிலைன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக வரலாம். ரொம்ப லோ பிபி போச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ரத்தக்கட்டு வந்து அதே மாதிரி வந்து பிரெயினுக்கு ரத்தமே போகலைன்னா ஆள் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் அவங்க அங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. லங்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு, மைக்ரோகிராவிட்டினால திருப்பி லங்ஸுக்கும் வந்து திடீர்னு நியூமோதொராக்ஸ் காற்று சேர்ற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து வரக்கூடும்ன்றதுலாம் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதே மாதிரி அவங்களோட எதிர்ப்பு சக்தம் டோட்டலாக டவுன். ஓகேங்களா, அந்த கிராவிட்டி வந்து இம்யூன் சிஸ்டமையும் டவுன் பண்ணுது அப்படின்றது ப்ரூவன் ஃபேக்ட். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வேறு அவங்க வந்து அங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, கிராவிட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் 2. 3வது ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்து பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா நியூட்ரிஷன். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், இப்போ மதியானம் போனோம்னா நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்லாம், இப்போ வந்து ஒரு காய்கறி சாப்பிட்லாம், ஒரு பழம் சாப்பிட்லாம், ஒரு ஜூஸ் குடிக்கலாம். அங்கே என்னங்க கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ஒரு விண்வெளிக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க ப்ராஜெக்ட் எவ்வளோ, ஒரு 15 நாள் 30 நாள் ஒரு மாதத்துக்கு பிளான் பண்ணி, ஒரு 15 நாள் ப்ராஜெக்ட்னா ஒரு 15 நாளுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு சில பொருட்களை கொண்டு போவாங்க. ஓகேங்களா, ஆனால் அங்கே நீங்கள் போனதுக்கப்புறம் 9 மாதம் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னும் போது நியூட்ரிஷனுக்கு எவ்வளோ சஃபர் பண்ணுவீங்க, சாப்பாடுக்கு எவ்வளோ சஃபர் பண்ணுவீங்க. பெருசாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் நினச்ச டைமில் சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா முதல்ல டைம் என்னன்னே தெரியாது ஒன்று. 2வது சாப்பிட முடியாதுன்றது ஏன் பிரச்சனை அப்படின்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சிறுநீர் போனோம், டாய்லெட் போனோம், இது எல்லாமே அங்கே பெரிய சேலஞ்சாக அமையுதுங்க. ஓகே, அப்போ அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நியூட்ரிஷனை வந்து மாத்திரையாவோ மெடிசனாவோ டேப்லெட்டாவோ இந்த மாதிரியே எடுத்துருவாங்க. கால்சியம், இப்போ கொஞ்சம் ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு 2 கால்சியம் மாத்திரை போட்டுடுறது, இதே மாதிரி வந்துட்டு ஒரு விட்டமின்ஸ்க்காக விட்டமின் சிறப்பை குடிச்சிடுறது. இந்த மாதிரி கம்மி குவான்டிட்டியில் சாப்பிட்டு ஆனால் உடம்போட நியூட்ரிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போது இந்த மாதிரி 9 மாதங்க மாற்றும் போது எவ்வளோ நியூட்ரிஷன் சாப்பாடு சிக்கல் அங்கே ஏற்பட்டிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நியூட்ரிஷன் ஆங்கிளில் அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் மற்றும் ப்ராப்ளமாக வந்து அங்கே அமையுது. இன்னொரு ஆங்கிள் எடுப்போம். நம்ம உடம்பு, நம்ம எர்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் சேஃபாக இருக்கும்னா ஓசோன் லேயர் இருக்குது. மேக்ஸிமமாக வந்து மேலேருந்து வர அந்த விண்வெளி கற்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்ராய்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எர்த்து சர்ஃபேஸுக்கு வந்து சேரும் போது எல்லாம் திகடு பொடிகளாக மாறிடுது. இந்த எர்த்துக்கு அந்த அட்மாஸ்பியர் இல்லைனா நம்ம நிலா மாதிரி தான் இருந்திருப்போம். நிலா பாருங்கள், நிலாவில் எத்தனை ஓட்டைங்க, எத்தனை இது கிரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, எத்தனை இது இருக்குது. ஆனால் எர்த்தில் அப்படி இருக்கானா கிடையாது. ஏன்னா எர்த்தோட அட்மாஸ்பியர் அப்படி நம்ம வாழ்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இடமா இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்பேஸில் இருக்கீங்கன்னும் போது எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அப்போ ஏகப்பட்ட ஸ்பேஸ் ரேடியேஷன்ஸ், ஓகேங்களா, விண்வெளியில் வரும் கதிர்வீழ்ச்சிகள் அப்படின்றது அவங்கள ரொம்ப தாக்கும். அப்போ அந்த கதிர்வீழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எலும்போட மஜ்ஜை பகுதியில் ரொம்ப டவுன் ஆக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ரேடியேஷன் எக்ஸ்போஷரும் ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்சாக அவங்க கேஸில் அமைஞ்சிருக்கும். 4 இதெல்லாம் கூட விடுங்களேன், இன்னொரு முக்கியமான லாஸ்ட்டாக வந்து அவங்க என்ன சஃபர் ஆகிருப்பாங்க அங்கே அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்கன்னா, ஒரு 10 நாள் நம்ம வீட்டில் யாருமே இல்லைங்க, ஒரு 10 நாள் யாருமே இல்லை, நீங்களும் வெளியே போக முடியாது, அந்த ரூமுலேயே தான் இருக்கீங்கன்னா 10 நாள் ஓகேங்களா, என்ன ஆவீங்க, ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு 5 நாள் ஆகும்போது டிப்ரெஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. என்னடா யாருமே இல்லை, ஜெயில் மாதிரி இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் ஏற்படும், டிப்ரெஷன். ஒரு 10 நாள்லேயே நம்ம டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு போகிறோன்னா இவங்க கிட்டத்தட்ட 9 மாதங்கள் யார் கான்டாக்ட்லேயுமே இல்லாமல் தனியாக அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க விண்வெளியில். என்னும் போது ஒரு பேய் அந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, ஓகேங்களா, படத்துலலாம் காமிக்கிறாங்களே பேய் இதில் டனலில் மாட்டிக்கிட்டோம், ஒரு நரகத்தில் மாட்டிக்கிட்டோம், அந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு சுற்றியும் இருட்டு, அங்கங்கே மின்மினி பூச்சி மாதிரி ஏதோ ஒரு நட்சத்திரம் தெரியுது, ஃபுல்லு இருட்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது அவங்க அங்கே எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க, டிப்ரெஷனில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. டிப்ரெஷனில் எவ்வளோ சான்ஸ் நிறைய பேர் இங்கே சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் அங்கே இவ்வளோ டிப்ரெஷன்லேயும் 9 மாதம் வெயிட் பண்ணி வெற்றி கண்டு திரும்பியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனையாக யோசிச்சு பாருங்கள். அப்போது இவ்வளோ ஆங்கிளில் அவங்களோட ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்குங்க. இப்போ நேற்று வந்து லேண்ட் ஆனாங்க, உற்சாக வரவேற்பு எல்லாருமே வந்து கொடுத்தாங்க, வாங்க திருப்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களெல்லாம் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க வரவேற்கும் போது அந்த வீடியோ நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டிருப்போம். வரவேற்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு வருவாங்க. அவங்களால நடக்க முடியல, அவங்கள அப்படியே அலேக்கா தூக்கி ஒரு ஸ்ட்ரெச்சரில் உட்கார வைப்பாங்க. அந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு கையாட்டிக்கிட்டே வராங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க விண்வெளியில் ரொம்ப நாள் இருந்துட்டு திடீர்னு அவங்களால இங்கே நடக்க முடியாது. ஏன்னா அந்த பறந்து அந்த இது வந்துட்டு நடக்கிற அந்த ரிஃப்ளெக்ஸஸ்லாம் ரொம்ப லேட் ஆகும். திடீர்னு நீங்கள் மதியானம் போய் எப்பா வந்துட்டோண்டா, இப்போ வாங்க பாஸ்தா சிக்கன் அது அடிப்போம் வாப்பா அப்படின்னா, அவங்க ஃபாரினில் அவங்க லம்பூர் குழம்புலாம் இல்லை, அங்கே பாஸ்தா அப்புறம் வந்து பீஸா தானே, அதெல்லாம் அடிப்போம் வாங்கன்னா அவங்க நினச்சா அந்த உடம்பு ஏற்றுக்காது. அப்போ ரெக்கவரி ப்ராசஸ் கண்டிப்பாக 1 மாதம் 2 மாதம்
எடுத்துக்கும். ஏன்னா அவங்களோட உடம்புல இருக்க குறைஞ்ச நியூட்ரிஷன்லாம் பிளட் செக்அப் பண்ணி எது கம்மியாக இருக்கோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும். நீர் சத்தை திருப்பியும் கொடுக்கணும். ஒரு உறுப்பையும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு திருப்பி பரிமாற்றம் பார்க்கணும். ஏதாவது மேலே குறையாக இருந்தால் அதை நம்ம சரி செய்யணும். நியூட்ரிஷனலி ஆங்கிள் அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கணும். அதே மாதிரி கால்சியம் விட்டமின் டிலாம் குறைபாடு இருக்கும். போன் ஹெல்த் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தண்ணி, அப்புறம் கொஞ்சம் ஜூஸு, அப்புறம் செமி சாலிட் ஃபுட், அப்புறம் தான் சாலிட் ஃபுட்டு, அப்புறம் தான் ஸ்பைசி ஃபுட்டுன்ற மாதிரி அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும். இந்த மாதிரி பல்வேறு சேலஞ்சஸை அடுத்த ஒரு மாதத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஹெல்த் ஆங்கிள்லேருந்து வெளியே வராங்க. இன்னொரு ஆங்கிள் வந்து கண்டிப்பாக மன அழுத்தம் எவ்வளோ இருக்குது, டிப்ரெஷன். ஆனால் அவங்கள பார்த்தாங்க மன அழுத்தம் இருந்த மாதிரியே தெரியல. 9 மாதம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த சந்தோஷம் சிரிப்போட அப்பா வந்துட்டேன்ற மாதிரி ஒரு ஃபுல் கான்ஷியஸாக இருக்காங்க. ஒரு டிப்ரெஷன் பேஷண்ட் மாதிரி தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றதுலாம் மாற்று கருத்து இல்லை. இந்த எல்லா ஆங்கிள்லையும் சுனிதா வில்லியம்ஸ்க்கு வந்து நடக்கும் அப்படின்றது தான் நம்மளோட பார்வையாக வந்து இருக்குது. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஆங்கிள்லேருந்து ஒன்று. ரெண்டாவது வந்து அனைவரு மகளிருக்கும் இது சமர்ப்பணங்க. ஏன்னா ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு, ஏன்னா நம்ம தெரியும் ஜென்ரலாக அந்த காலத்துலேருந்தே சொசைட்டியில் அப்படின்னு பொண்ணா அவங்க வீட்டுக்கு தானே, அவங்க வீட்டில் தானே வேலை செய்வாங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு வந்து இதில் ஆண் பெண்ணுக்கு வேறுபாடு இல்லை. திறமை இருந்ததுன்னா யார் வேணால் சாதிக்கலாம், என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். அவங்க அங்கே போயிட்டு சாதிச்சுட்டு 9 மாதங்க அப்புறம் திருப்பி அந்த பூமிக்கு வராங்க. யார் கான்டாக்ட் இல்லைன்னா அப்போ அந்த பெண்ணோட மன உறுதியும் மற்றும் வலிமையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற அனைத்து பெண்களும் மாணவிகளும் சரி, யங் ஜென்ரேஷன் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நீங்கள் எல்லாருமே இது ஒரு நல்ல மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய சாதனை செய்யணும். இவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கோங்கன்றது நம்மளோட ஆஸ்பெக்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஓவராலாக சுனிதா வில்லியம்ஸ் மேடம்க்கு என்ன ஆச்சு, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, திருப்பி அவங்க ஹெல்த் எவ்வளோ டவுன் ஆகிருக்கும், திருப்பி அதை எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்கன்ற பல்வேறு கோணத்தில் நம்ம பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.